போதகரே, அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 38 42 உள்ள வரை வசனங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, இன்று மனப்பான்மையை பற்றி நிறைய பேசுகிறோம். இன்று இறை வார்த்தைகள் நமக்கு பல வகையான மனப்பான்மைகளை பற்றி பேசுகிறது என்று பார்க்குறோம். மனப்பான்மைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். உதாரணத்துக்கு அமெரிக்காக்காரங்க மனப்பான்மை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நிறையா இடத்துல போராட்டங்கள்லாம் நடக்குங்கிற பார்க்குறீங்க. கரண்ட் கட்டுன்னு பேசுகிறோம், மின்சார தடை அப்படின்னு நிறையா இது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, சமூக ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அமெரிக்காவில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கலாம், ஈபிக்கு ஃபோன் பண்ணி, எலக்ட்ரிக் போர்டு ஃபோன் பண்ணி, எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு இம்மிடியட்டாக ஈபிக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். இது அமெரிக்கர்களின் மனப்பான்மை. ஜப்பானில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவங்க உடனே ஓடி போய் வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருக்கிற ஃபீஸ் கேரியரை எடுத்து அதில் ஃபீஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்களாம். இது ஜப்பானியர்களின் மனப்பான்மை. இந்தியர்களுடைய மனப்பான்மை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியர்களின் மனப்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலையோ ரூம்லேயோ கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடனே வெளியே வருவோம், சுற்றும் முற்றும் பார்ப்போம். யாரும் இல்லைன்னா பக்கத்து வீட்டு கதவை தட்டுவோம். தட்டி ஒரே கேள்வி தான், உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு. என்ன பதில் வரும்? எங்கள் வீட்லேயும் இல்லை. அப்புறம் தான் நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இது இந்தியர்களின் மனப்பான்மை. ஏன்னா நம்ம சமூக கலாச்சாரத்தில் ஒன்று கூட ஒன்று அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்லாம் பேசிக்கிறோம். இன்று நற்செய்தி பரிசேயர்களின் மனப்பான்மையையும் சட்ட வல்லுநர்களின் மனப்பான்மையையும் ஆண்டவர் இயேசுவின் மனப்பான்மையையும் எடுத்து கூறுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு நீர் அடையாளம் காட்ட வேண்டும். அடையாளம் நம் வாழ்வின் ஒரு அடிநாதம் என்பதை பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் அடையாளங்கள் நம்மை வழிகாட்டுகின்றன என்று எல்லாருக்கும் தெரியும். பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அடையாளங்களை நாம் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலை பயனுள்ள பல அடையாளங்களை நாம் வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த மக்கள், அது ஒரு அடையாளம். பாலைவன பயணம் ஒரு அடையாளம். செங்கடல் இரண்டாக பிளந்தது ஒரு அடையாளம். மன்னா பாலைவனத்திலே பொழியப்பட்டது ஒரு அடையாளம். பாறையிலிருந்து நீர் பொங்கி எழுந்தது ஒரு அடையாளம் என்று சொல்லி அடையாளங்கள் பலவற்றை நாம் காண்கிறோம். அவை கடவுளால் நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதை உணர்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றியது ஒரு அடையாளம். யாயீரின் மகளை உயிர் கொடுத்தது ஒரு அடையாளம். அதுபோன்று கண் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுப்பது ஒரு அடையாளம் என்று நிறைய அதிசயங்களையும் புதுமைகளையும் அடையாளங்களாக ஆண்டவர் செய்கிறார் என்பதை பார்க்கிறோமா அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. இப்படிப்பட்ட அடையாளங்கள் நம் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கின்றன. ஆனால் இங்கே அந்த அடையாளங்களை ஆண்டவர் செய்ய மறுக்கிறார், வெறுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுதான் இங்கே கிளைமேக்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அடையாளங்கள் செய்ய முடியாது. ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது யோனானின் அடையாளம் என்று சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுவதில்லை, முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அதன் நோக்கம் அடையாளங்களை கேட்கும் இந்த பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும்
என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை அந்த கேள்வியை கேட்கிறார்கள்? அவர்கள் அவரை பல நாட்களாக அறிந்திருக்கிறார்கள். நடந்து நடந்து நற்செய்தி சொன்னதை பார்த்திருக்கிறார்கள். தொட்டு தொட்டு குணப்படுத்தியதை சந்தித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாமுமாக இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல அடையாளங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பரிசேயரும் சட்ட வல்லுநரும் மற்றவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த கேள்வி கூட எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னது அவரை குற்றப்படுத்துவதற்காக, அவரை குறை சொல்வதற்காக, அவரை வேண்டுமென்றே காட்டி கொடுப்பதற்காக, அவரை சிக்கலில் சிக்க வைப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று நாம் உணர்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் புரிந்து கொண்டு அவர்களை பார்த்து, உங்களுக்கு அடையாளம் என்று ஒன்று கொடுக்க முடியாது யோனாவின் அடையாளத்தை தவிர. ஏன்னா அடையாளங்களிலெல்லாம் சிறந்த அடையாளம், உயர்ந்த அடையாளம் யோனாவின் அடையாளம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்தார், வாழ்ந்தார். அதன் பிறகு 3 இரவும் 3 பகலும் கழித்து அவர் மீனின் வயிற்றை விட்டு வெளியே வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பு. ஆகவே 3 நாட்கள் அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார் என்பதை பார்க்கிறோம். உயிர்ப்பு தான் அடையாளங்களிலெல்லாம் சிறந்த அடையாளம். உயிர்ப்பு தான் நம் மனப்பான்மை. உயிர்த்த இயேசுவின் மனப்பான்மை தான் நம்முடைய மனப்பான்மை. அந்த உயிர்த்த இயேசுவை போன்று வாழத்தான் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகம் அது ஒரு வகையான மனப்பான்மையை நமக்கு தருகிறது. முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், கடவுள் இஸ்ரேல் மக்களை வழக்காட கூப்பிடுகிறார், வழக்கு பதிவு செய்கிறார். சாட்சி யாரு, நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, மலைகளும் குன்றுகளும் பூமியின் அசையா நிலைகளும் இவைதான் இவை நிலையானவை என்பதால் அவற்றை சாட்சியாக, அவற்றை ஜட்ஜாக, ஒரு நீதிபதிகளாக ஆண்டவர் நியமித்து இஸ்ரேல் மக்களை வழக்காட கூப்பிடுகிறார். வாங்கள் விவாதிப்போம், வாதிப்போம். ஏன்னு கேட்டாக்க, நாம் விடுதலை பயண நூல் 19:6-8 வாசிப்பது போல, கடவுள் மக்களோடு, இஸ்ராயல் மக்களோடு சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று அவர் சட்டம் போடுகிறார். அப்படி நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்களாக இருக்கிறீர்கள், என்னை நீங்கள் மதிக்க வேண்டும், என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் தன்னுடைய அந்த நிலையிலே உறுதியாக சரியாக இருந்தார். ஆனால் மக்கள் தங்கள் நிலையை விட்டு பாவத்தில் விழுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் கேட்கிறார். இந்த வழக்காட்டு தர்க்கத்திலே அவர் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் என்னை விட்டு போனீர்கள்? நீங்கள் ஏன் பாவம் செய்தீர்கள்? நீங்கள் எதற்காக என்னை காட்டி கொடுத்தீர்கள், என்னை சிலுவையில் அறைந்தீர்கள் என்ற பொருளிலே அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ராயலரை போன்று நாம் மனப்பான்மை உள்ளவர்களாக அடையாளமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசேயர்களை போன்று ஒரு அடையாளமாக, ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறோமா? அந்த சட்ட வல்லுநர்களை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இருக்கிறோமா? அல்லது இயேசுவை போன்று வாழும் சாட்சியாக, வாழும் கடவுளாக இருந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து ஜெபிப்போம்.